கேரள மாநிலம் திருச்சூரில் நேற்றைய தினம் ஏடிஎம் இயந்திரத்தில் வட மாநிலத்தை சேர்ந்த சில நபர்கள் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு ராஜஸ்தான் பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரியில் தப்பி செல்வதாக நாமக்கல் மாவட்ட போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே பச்சாம்பாளையம் சோதனை சாவடியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது ராஜஸ்தான் பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரி ஒன்று சோதனை சாவடியில் நிற்காமல் சென்றுள்ளது. மேலும் அந்த லாரி சாலையோரம் நின்ற இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சினிமா பாணியில் போலீசார் வாகனங்களை கொண்டு லாரியை துரத்தி சென்று நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஈரோடு செல்லும் சாலையில் உள்ள அம்மன் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடித்துள்ளனர். மேலும் லாரியின் ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற நபரை போலீசார் சுட்டு கொலை செய்துள்ளனர்.